நம்ம சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம்கேக்கு இதுவாக இருக்கிறதோட ஆலோசனை சொல்கிறதோட இருந்துக்கணும். தாவேக்காவுக்கு அவருடைய ஆலோசனைலாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு மதவாத கட்சியோட ஒரு ஜாதியவாத கட்சியோட கூட்டணி சேர்ந்தோன்னா அதனால் வர வாக்கை விட இழக்கிற வாக்கு தான் அதிகம். இது தெரிஞ்சதுனால தான் ஜெயலலிதா பிஜேபியை பக்கத்துலேயே சேர்க்கலை. பாட்டாள் மக்கள் கட்சியும் அதே தான். அது வந்து ஒரு ஜாதிய கட்சி. அந்த கட்சினால் வர ஓட்டுனால போகிற ஓட்டு தான் அதிகம். அந்த கட்சி கரெக்டான கட்சியாக இருந்தால் அந்த மக்களே புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க. எதுக்கு 5% ஓட்டு 4% ஓட்டில் உக்காந்துக்கிறாங்க? பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல 80% பேர் இந்துக்கள் தான். ஆனால் பிஜேபி எத்தனை % ஓட்டு வாங்குது? 2%, 3%. இது இந்த மாதிரி கட்சிகள்லாம் மிரட்டி உருட்டி ஒரு 11%. அவ்வளோதான் அந்த கட்சி. இதுக்கு மேலே வளராது. சவுக்கு சங்கர் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு பதிலாக அதிமுகவுக்கு நல்ல ஆலோசனைகளும் சொல்லலாம். ஏன்னா அதிமுகவே அம்மா இருந்த வரைக்கும் தான் அந்த கட்சி. ஜெயலலிதா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி. அதுக்கப்புறமா அது கட்சி இல்லை, சும்மா கொள்ளையர்கள் கூடாரமாக மாறி போயிட்டு. இதெல்லாம் தெரியாத சவுக்கு சங்கர் காசு வாங்கணுமா அதோட நிறுத்திக்கணும். சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஆலோசனை சொல்லிட்டு திமுகவை அடிக்கிறதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா திமுக வந்து ஒரு தீய சக்தி. அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நம்மளும் சவுக்கு சங்கர் கூட தான் நிற்போம் அந்த விஷயத்தில். ஆனால் தாவேக்காவுக்கு அவர் ஆலோசனை சொல்ல தேவையில்லை. அவர் வந்து அந்த கட்சியை அதிமுகவை காப்பாற்றி புரிஞ்சா காப்பாற்றி விடட்டும். அவ்வளோதான்.